everyone, welcome back to my channel. If you are new here, then my name is Nithya. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா one of the most requested video னு கூட சொல்லலாம். நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க ஃபங்க்ஷன் போகும்போது நம்ம மேக்கப் போடுறோம் இல்லையா, ஸோ அந்த மேக்கப் வந்து நம்மளை விட ஒரு ஷேட் ஆர் ஒரு காம்ப்ளெக்ஷன் கொஞ்சம் பிரைட்டாகவும் கொஞ்சம் வெள்ளையாக இருக்கிற மாதிரி காமிக்கிற மாதிரி ஒரு வீடியோ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ யூஸ்வலாக பண்ணுற மேக்கப் தான், பட் சில டிப்ஸ்னால நம்மளை வந்து கொஞ்சம் ஒரு ஷேட் பிரைட்டாக இருக்கிற மாதிரி காமிக்கலாம். ஆல்சோ அது வந்து ரொம்ப ஆப்வியஸாகவும் ரொம்ப ஆடாகவும் தெரியாத மாதிரி கொஞ்சம் பிரைட்டாக காமிக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ உங்களுக்கும் உங்களுடைய மேக்கப்பில் நீங்கள் உங்களை கொஞ்சம் பிரைட்டாக காமிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் டேக் மொமெண்ட் டு சப்ஸ்கிரைப். அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய லிப்ஸை நான் வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு நான் பயோட்டிக்கோட லிப் பாம் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை லிப்ஸில் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் நான் வந்து என்னுடைய ஸ்கின் கேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஸ்கின் கேருக்கு நான் வந்து குட் வைப்ஸோட விட்டமின் சி டோனர் எடுத்து என்னோடய ஃபேஸில் நான் அப்படியே நல்லா வந்து ஸ்ப்ரிட்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா என்னுடைய கையாலேயே நான் வந்து நல்லா பிளெண்டும் பண்ணிக்கிறேன். அண்ட் அகைன் நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நான் வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ மாய்ஸ்சரைசருக்கு நான் வந்து குட் வைப்ஸோட சாஃப்ரான் க்ரீம் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து நல்ல ஒரு திக்கான க்ரீம் கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரியான ஒரு மாய்ஸ்சரைசர். அண்ட் நீங்கள் யூஸ்வலாக என்ன ஸ்கின் கேர் ரொட்டீன் மேக்கப்புக்கு முன்னாடி பண்ணுவீங்களோ அதை நீங்கள் ப்ராப்பராக பண்ணிக்கோங்க. ஸோ மாய்ஸ்சரைசர் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கணும், அதையும் நீங்கள் மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நான் வந்து பர்பிளோட இந்த 24K ட்ரூ ஜுவல் கோல்டு ப்ரைமர் நான் வந்து போட்டுக்கிறேன். ஸோ இது வந்து நல்ல ஒரு சிலிக்கோன் பேஸ்டு ப்ரைமர். ஸோ அதனால் இந்த ப்ரைமரை எடுத்து என்னோடக்கு எங்கெல்லாம் போர்ஸ் அதிகமாக இருக்கும் அங்கெல்லாம் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு மெயினாக போர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா மூக்குக்கு மேலே அண்ட் மூக்குக்கு சைட்லேயே கொஞ்சம் நிறையவே இருக்கும். ஸோ லிப்ஸுக்கு மேலேயே அண்ட் சின்லேயும் கொஞ்சமாக நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ போர்ஸ் மேக்ஸிமம் எங்கே இருக்கோ அங்கே மட்டும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். மீதி என்னோடய கையை வந்து சும்மா ரேண்டமாக என்னோடய ஃபேஸ்லேயே நான் வந்து ரப் பண்ணிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் ப்ரைமர் நல்லா ஸ்கின்னில் போட்டு பிளெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் நான் வந்து ஃபவுண்டேஷன் போய்க்க போகிறேன். ஃபவுண்டேஷனுக்கு நான் வந்து பேக் லிக்விட் ஹெச்டி ஃபவுண்டேஷன் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். என்னுடைய ஷேட் வந்து 3.0. ஃபவுண்டேஷன் வந்து எப்போதுமே உங்களுடைய ஷேட் இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அதில் நீங்கள் எந்த சேஞ்சஸுமே பண்ணிக்க வேண்டாம். உங்களை பிரைட்டாக காமிக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து லைட்டர் ஷேட் ஃபவுண்டேஷன்லாம் யூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு எக்ஸாக்டாக எந்த ஷேடு உங்களுக்கு ஸ்கின்னுக்கு மேட்ச் ஆகுமோ அதே ஷேட் ஃபவுண்டேஷனை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் பேஸ் ப்ராடக்ட்டை நம்ம வந்து ரொம்ப லைட்டர் ஷேடில் போயிட்டோம் அப்படின்னா நம்மளை ரொம்ப ஆடாக காமிக்கும், ரொம்ப அசிங்கமாக இருக்கும், பார்க்குறதுக்கு நேச்சுரலாக இருக்காது. அட் த சேம் டைம் வந்து க்ரே ஆகிறது, ஆஷ் ஆகிற ப்ராப்ளம் எல்லாமே இருக்கும். ஸோ அதனால் பேஸ் ப்ராடக்ட் எக்ஸாக்டாக உங்கள் ஸ்கின்னுக்கு எது மேட்ச் ஆகுமோ அதை இங்கே யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஒரு பியூட்டி பிளெண்டரில் எடுத்து ப்ராடக்ட் அப்படியே என்னுடைய ஃபேஸ் ஃபுல்லாக நான் வந்து ஈவனாக பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஆல்சோ என்னோட கழுத்துக்கும் சேம் ப்ராடக்ட்டை நான் வந்து போட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். இன்றைக்கான ப்ராடக்ட் லிங்க் எல்லாமே உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ பர்பிளில் இப்போ வந்து பர்பிள் பியூட்டி கார்னிவல் சேல் போயிட்டு இருக்குது. ஸோ ப்ராடக்ட் எல்லாமே ஆல்மோஸ்ட் 50% வரைக்கும் ஆஃபர் இருக்கும். ஸோ இந்த ஆஃபர் வந்து Feb 20 ஸ்டார்ட் ஆகிட்டு ஸோ Feb 27 வரைக்கும் இந்த ஆஃபர் போயிட்டு இருக்கும். இன்றைக்கி காமிக்கிற ப்ராடக்ட் உங்களுக்கு ஏதாவது வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்க லிங்க் மூலமாக நீங்கள் போய்ட்டு செக் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபவுண்டேஷன் பிளெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் நான் வந்து கன்சிலர் யூஸ் பண்ணிக்கிறேன். Maybelline Fit Me கன்சிலர் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ என்னுடைய அண்டரைஸ்க்கு கீழே என்னுடைய மூக்கு சென்டரில் அதுக்கப்புறமா ஃபோர்ஹெட்டில் சின்லையும் நான் வந்து கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் இது வந்து எனக்கு கொஞ்சம் லைட்டர் ஷேட் கன்சிலர், அதாவது என்னை விட கொஞ்சம் வெள்ளையாக இருக்கிற மாதிரியான கன்சீலர். உங்களுக்கு ரொம்பவே டீப்பான டார்க் சர்க்கிள் இருக்குது அப்படின்னா உங்களுடைய எக்ஸாக்ட் ஷேட் கன்சீலர் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஹைலைட்டிங்க்கு இந்த கன்சீலர் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் ஹைலைட் பண்ணிக்கிறது மூலியமாகவும் உங்களை வந்து கொஞ்சம் பிரைட்டாக காமிக்க முடியும். இப்போ இல்லை நீங்கள் இந்த கன்சீலர் ஸ்டெப் எதுவுமே நீங்கள் பண்ண மாட்டீங்க அப்படின்னா கூட பரவாயில்ல, ஒரு ஃபவுண்டேஷனோட நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம வந்து பார்க்கலாம். உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா நீங்கள் கன்சீலர் ஸ்டெப்பை நல்லாவே ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கன்சீலரையும் நல்லா பிளெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் நான் வந்து பவுடர் வச்சு என்னுடைய பேஸை நான் வந்து செட் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதுக்கு நான் வந்து Maybelline Fit Meயோட லூஸ் பவுடர் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் யூஸ் பண்ணுற ஷேட் வந்து 20 லைட் மீடியம். இதில் தான் நம்ம பண்ண போகிற மெயின் ஸ்டெப்பே இருக்குது. ஸோ நீங்கள் பேஸ் ப்ராடக்ட் க்ரீம் ப்ராடக்ட் எல்லாமே உங்களுடைய எக்ஸாக்ட் ஷேட் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே நீங்கள் என்ன பவுடர் வந்து டாப் பண்ணிக்க போகிறீங்களோ அதை வந்து நீங்கள் லைட்டர் ஷேடுக்கு போய்க்கலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா யூஸ்வலாக என்னுடைய ஃபேஸை செட் பண்ணுறதுக்கு நான் வந்து 25 மீடியம் பவுடர் இருக்கு இல்லையா Maybellineல, அதுதான் நான் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். பட் இன்றைக்கி நான் வந்து என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா 20 லைட் மீடியம் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இதுதான் மெயின் டிப். நீங்கள் உங்களுடைய ஃபேஸை வந்து கொஞ்சம் பிரைட்டாக காமிக்கிறதுக்கு இந்த ஸ்டெப் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஓவராக வெள்ளை அடித்த மாதிரி காமிக்காது. அட் த சேம் டைம் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான எக்ஸாக்டான ஒரு பிரைட்னஸ் கிடைக்கும். ஸோ இது பவுடர் ப்ராடக்ட் அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஓவராக எக்ஸ்ட்ராவாக நம்ம பிரைட்டாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது அப்படின்னா உங்களுடைய எக்ஸாக்ட் ஷேட் பவுடர் இதுக்கு மேலே நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈவனாக மேட்ச் ஆகிரும். இல்லை இந்த பிரைட்னஸ் ஓகே அப்படின்னா நீங்கள் அப்படியே விட்டுடலாம். ஐ மேக்கப்பில் நான் இன்றைக்கி வந்து ஐப்ரோஸ் ஆல்ரெடி நான் வந்து ஆஃப் கேமராலே ஃபில் பண்ணிவிட்டேன்.
இப்போ என்னுடைய ஐப்ரோஸை நான் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஐப்ரோஸ் அண்ட் என்னுடைய ஐலைட்ஸையும் நான் வந்து ப்ரெப் பண்ணிகிட்ருக்கேன் நெக்ஸ்ட்டு போடுற ஐஷேடோவுக்கு. ஸோ இந்த இந்த ஐப்ரோ வந்து கன்சீல் பண்ணிகிட்ருக்கேன் இல்லையா, க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் இல்லையா, ஸோ இந்த ஸ்டெப்பும் உங்களுடைய ஃபேஸை ரொம்பவே பிரைட்டாக பளிச்சுன்னு காமிக்கும். இந்த ஸ்டெப்புக்கும் நீங்கள் வந்து ஃபேஸ்க்கு யூஸ் பண்ண கன்சீலர் எதனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆர் நீங்கள் ஃபவுண்டேஷன் தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சேம் ஃபவுண்டேஷனை வச்சு நீங்கள் இந்த ஸ்டெப்பையும் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஐப்ரோஸ்க்கு ரொம்ப க்ளோஸாக இந்த மாதிரி பண்ணிக்கணும். இதில் போட்டிருக்கேன் இந்த பவுடருமே வந்து சேம் லூஸ் பவுடர் இருக்குல்ல, அதை வச்சு நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். இல்லாட்டா கண்ணுக்கு மேலே லைன்ஸ் விழுந்துடும். ஸோ அதையும் கண்டிப்பாக பவுடர் வச்சு செட் பண்ணிக்கணும். அடுத்தது ஐஷேடோக்கு நான் வந்து மேக்கப் ரெவல்யூஷனோட ரீலோடட் பேலட் எடுத்துக்கிறேன். இதுலேருந்து ஒரு கோரல், ஆரஞ்சிஷ், ஒரு ப்ரௌன் அந்த மாதிரியான ஒரு ஷேட் எடுத்து என்னுடைய க்ரீஸில் போட்டு நல்லாவே பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ க்ரீஸில் இன்னர் கார்னர் அண்ட் அவுட்டர் வி இது எல்லாத்துலேயுமே நான் போட்டு நல்லா ஈவனாக பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா ரொம்ப குட்டியாக ஒரு பென்சில் ப்ரஷ் எடுத்து அதில் கொஞ்சம் டார்க் ப்ரௌன் ஷேட், அதாவது கோரல் அண்டர்டோன்லேயே கொஞ்சம் டார்க்காக இருக்கிற மாதிரியான ஒரு ஷேட் எடுத்து என்னுடைய க்ரீஸில் போட்டு நல்லாவே வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த அவுட்டர் கார்னர், இன்னர் கார்னர் அண்ட் க்ரீஸையும் நான் வந்து டெப்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கலர் ஓரளவுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபைங்காக பில்ட் ஆனதுக்கப்புறமா ஓவராலாக எல்லாத்தையுமே ஒரு வாட்டி நான் வந்து பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா ஒரு ஷிமரி காப்பர் ஷேட் மாதிரி எடுத்து அதை என்னோடய என்டையர் லிட்ஸ்லேயும் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ கரெக்டாக இந்த இடம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் ஓவராலாக என்னோடய லிட்ஸ் ஃபுல்லாகவுமே நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபைனலாக ஒரு வாட்டி அந்த குட்டியாக யூஸ் பண்ண பிளெண்டிங் ப்ரஷ் யூஸ் பண்ணி அந்த டார்க் ப்ரௌன் ஷேடை எடுத்து என்னுடைய அவுட்டர் அண்ட் இன்னர் கார்னர்லேயும் வந்து ப்ராடக்ட்டை கொஞ்சம் டெபாசிட் பண்ணி நல்லா பிளெண்டும் பண்ணிக்கிறேன். சுகரோட பென் ஐலைனர் யூஸ் பண்ணி நல்ல ஒரு பெரிய விங் நான் வந்து போட்டுக்கிறேன். நல்லா இன்றைக்கி விங் வந்து கொஞ்சம் ட்ராமாட்டிக்காகவே வச்சுக்கிறேன். ஐலைனர் வந்து கொஞ்சம் தின்னாக போட்டுக்கிறேன். பட் விங்கை மட்டும் அட் த எண்ட் வந்து கொஞ்சம் பெருசு பண்ணி வச்சுக்கிறேன். அண்ட் இந்த ஐஷேடோவை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நான் வந்து மேபிளினோட ப்ளஷ் நியூட்ஸ் பேலட்லேருந்து இந்த ஒரு கோல்டன் ஷேடு எடுத்து என்னுடைய சென்டரில் மட்டும் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஓவராலாக ஐஸில் அந்த ஒரு காப்பரி ஷிமரி ஷேட் வந்து போயிட்டு இருக்குது. ஸோ அதில் சென்டரில் மட்டும் இந்த கோல்டன் ஷேட் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் இன்னுமே அது வந்து கொஞ்சம் 3D எஃபெக்டில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ ஐலைனரும் ஃபுல்லாக போட்டு முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் நான் வந்து பர்பிளோட மஸ்காரா யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை யூஸ் பண்ணி என்னுடைய 2 லேஷஸ்லேயும் நான் வந்து நல்லாவே கோட் பண்ணிக்கிறேன். 2 கண்ணுலேயும் அப்பர் அண்ட் லோயர் லேஷஸ் ரெண்டுத்துலேயுமே நான் வந்து நல்லா கோட் பண்ணிக்கிறேன் இந்த மஸ்காராவை. ஸோ மஸ்காரா போட்டு முடிச்சதுக்கப்புறமா அகெயின் ஃபேஸ் மேக்கப் நான் வந்து பண்ணிக்க போகிறேன். அதுக்கு சுகரோட ப்ரான்சர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ப்ரான்சரில் நான் யூஸ் பண்ணியிருக்க ஷேட் வந்து ஊடி ஒண்டர்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ப்ரான்சர் யூஸ் பண்ணி என்னுடைய ஃபேஸில் நான் வந்து நல்லா டெப்த்து கொடுத்துக்கிறேன். கொஞ்சம் கலர்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே இனிமேல் நான் பண்ண போகிறது எல்லாமே ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். பட் எனக்கு இந்த மாதிரி ஃபேஸ் ரொம்ப ஈவன் ஃப்ளாட்டாக இருக்கிறது பிடிக்காது. ஸோ அதனால் நான் இந்த மாதிரி கொஞ்சம் கலர்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நோஸ்க்கு சைடில், கன்னத்துக்கு சைடில், அப்புறமா ஃபோர்ஹெட்டில், சின்னில், ஜாலைனில் எல்லா இடத்துலையும் நான் வந்து கொஞ்சமாக இதை போட்டுக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா ப்ளஷ்ஷுக்கு நான் வந்து என்வேபேயோட ப்ளஷ் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் யூஸ் பண்ணுற ஷேட் வந்து கோரல் சன்செட் அப்படின்ற ஷேடில் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ 2 சைட் கன்னத்துலேயும் நல்லா ஸ்மைல் பண்ணிவிட்டு அந்த ஹையஸ்ட் பாயிண்ட் இருக்குல்ல, ஸோ அங்கே நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் கொஞ்சமாக நோஸ் அண்ட் சின்லேயுமே சேம் ப்ளஷ் போட்டு நல்லாவே வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஃபைனலாக ஃபேஸ் மேக்கப்பில் நான் வந்து வெட் அண்ட் வைல்டோட ஹைலைட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். இதை யூஸ் பண்ணி என்னுடைய ஃபேஸோட ஹையஸ்ட் பாயிண்ட்ஸை நான் வந்து ஹைலைட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஹைலைட்டர் வந்து கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அது டே டைமாக இருந்தாலும் சரி, நைட் டைமாக இருந்தாலும் சரி, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸ்கின்னே வந்து கொஞ்சம் பளபளப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபேஸில் நம்ம சிரிக்கும் போது லைட் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிற இடத்துல எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஹைலைட்டிங்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் நான் வந்து லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணிக்க போகிறேன். லிப்ஸ்டிக்கு நான் வந்து என்வைபே எக்ஸ் சக்தி அந்த ரேஞ்சில் இருந்து நம்பர் 14 கிளாசி கண்டெம்பரரி அப்படின்ற ஷேடில் இருக்கக்கூடிய லிக்விட் லிப்ஸ்டிக் எடுத்து என்னுடைய லிப்ஸில் நான் வந்து போட்டுக்கிறேன். ஸோ ஆல்ரெடி என்னுடைய லிப்ஸை நான் வந்து லைன் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு டார்க் ப்ரௌன் ஷேட் எடுத்து. ஸோ அதனால் அதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக போட்டு என்னுடைய லிப்ஸை நான் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கொஞ்சம் லைட்டாக இருக்கிற மாதிரி தான் அந்த லிப்ஸ்டிக்கை நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா என்வைபேலேருந்து ஒரு லிப் கிளாஸ் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இதில் ஷேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பீச் ப்ளே. ஸோ இந்த லிப் கிளாஸில் வந்து அதிலே டிண்ட் இருக்கும். ஸோ கொஞ்சம் பீச் மாதிரியான ஒரு டிண்ட் இருக்குது. ஸோ இது இந்த லுக்குக்கு வந்து ரொம்பவே ஆப்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் இதை வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். பட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக டார்க் கலர் லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணிக்கலாம். அதுவும் உங்கள் ஃபேஸை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி காமிக்கும். அண்ட் ஃபைனலாக இந்த மேக்கப் எல்லாத்தையுமே லாக் பண்ணுறதுக்கு நான் வந்து ஃபேஸஸ் கனடாவோட ஆல் டைம் ப்ரோ மேக்கப் ஃபிக்ஸர் யூஸ் பண்ணி என்னுடைய ஃபேஸ் மேக்கப் எல்லாத்தையுமே நான் வந்து லாக் பண்ணி மெல்ட் பண்ணிக்கிறேன். ஸோ என்னுடைய ஃபேஸில் நல்லா வந்து ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிக்கிட்டதுக்கப்புறமா என்னுடைய கையாலே நான் வந்து ஃபேன் பண்ணிக்கிறேன். ஸோ மேக்கப் பிளெண்டர் வச்சு பியூட்டி பிளெண்டர் வச்சு மேக்கப்பை தொடுறது, கை வச்சு டச் பண்ணுறது இந்த மாதிரி எதுவுமே பண்ணாதீங்க. லெட் இட் ட்ரை. அதுவே வந்து தன்னால் எல்லாமே சரியாயிடும். ஸோ ஒன்ஸ் எல்லாமே ட்ரை ஆனதுக்கப்புறமா ஃபைனல் ஃபினிஷ்டு மேக்கப் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப சட்டிலாக இருக்குது. பிகாஸ் நம்மளுடைய ஐஸ், லிப்ஸ் எல்லாமே ரொம்ப நியூட் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் இந்த மாதிரி இருக்குது. பட் நம்மளுடைய பேஸ் மேக்கப் வந்து நல்லா பிரைட்டாக க்ளோயிங்காக இருக்குது.
ஆல்சோ நான் இன்றைக்கி பண்ணியிருக்க மேக்கப் வந்து என்னுடைய அவுட்ஃபிட்டை கொஞ்சம் மேட்ச் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் எல்லாமே கொஞ்சம் ஆரஞ்சிஷ் பேஸ் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். பட் உங்களுடைய அவுட்ஃபிட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கண்டிப்பாக இந்த லுக்கை வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஆல்சோ எந்த ஸ்டெப் வேணுமோ அதை நீங்கள் வந்து இன்னும் ஆட் பண்ணிக்கலாம். எது வேண்டாமோ அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த உங்களுக்கு தேவையான மெயின் ப்ராடக்ட்டை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இன்றைக்கி ஹேர் ஸ்டைல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட்டு சும்மா சென்டர் பார்ட்டிஷன் எடுத்து 2 சைட்லேயும் பஃப் வச்சுட்டேன். அண்ட் பின்னாடி வந்து ஒரு ஹேர் பேண்ட் வச்சு மீதி எல்லா ஹேரையுமே நான் வந்து செக்யூர் பண்ணிட்டேன். தேட்ஸ் இட். அண்ட் ஓவரால் லுக் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. அண்ட் இந்த அவுட்ஃபிட் டீட்டெயில்ஸ் அதுக்கப்புறமா இந்த ஜுவல்லரி டீட்டெயில்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் நான் வந்து கூடிய சீக்கிரமே ஒரு ஹால் வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன். அதில் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் வந்து ரிவீல் பண்ணுறேன். அண்ட் எனக்கு இந்த அவுட்ஃபிட், இந்த ஜுவல்லரி, இந்த மேக்கப் எல்லாமே ஓவராலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அவுட்கம் வந்து ரொம்ப நேச்சுரலாகவும் இருந்துச்சு. அட் த சேம் டைம் கொஞ்சம் பிரைட்டாகவும் இருந்தது ஆஸ் வி எக்ஸ்பெக்டட். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்பர். And see you on the next video. Until then, bye bye, take care.